ஹலோ கைஸ், இந்த வீடியோல சர்வைவிங் அஸ் ஜீனியஸ் ஆன் borrowed டைம் மேன்வாவோட 9வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 8 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் வீடியோக்கு லைக் போட பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பிரான்ச் மொத்தத்தையுமே தனியாளா இருந்துட்டு தோக்கடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஃபோர்ட்ரஸ் மாஸ்டர் வந்துட்டு பார்க்க போனா அங்க தாத்தாவை பார்த்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல தான் ஹீரோவுமே இருந்துட்டு, என்னது கேப்டன் மார்ஜின் இருந்துட்டு என்னோட அம்மாவோட பிரதரா அப்படின்னு நினைச்சிட்டு, நீங்க என்னோட மேட்டர்னல் அங்கிளா? மை அப்பாலஜிஸ். என்னோட அம்மா சைட்ல இருக்கிற ரிலேஷன்ல இருக்கிறவங்கள எனக்கு வந்துட்டு அவ்வளவுக்கு தெரியாது. ஈவன் தோ என்னோட அழிஞ்சு போன அப்பாவோட கிளானு கூட என்னை வந்துட்டு பிரிட்டி மச் கிவ் அப் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்பதான் அந்த கேப்டன் மார்ஜினுக்கும் சரி, ஹீரோட தாத்தாவுக்கும் சரி, அவங்களோட கிளான் ஜங் மேனர் இருந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு ஹீரோ வந்துட்டு இவங்களோட ரியாக்ஷனை வச்சு பார்க்கும் பொழுது ஜங் மேனர் வந்துட்டு வீழ்ந்து போனதை பத்தி இவங்களுக்கு தெரியாது போல. அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம ஹீரோட தாத்தா அந்த இயான்சியாவுக்கு இருந்துட்டு ஃபோர்ட்ரஸ் மாஸ்டர், இவன் கூட நான் தனியா கொஞ்சம் பேசலாமா அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு, என்னோட அம்மா ஒன்னும் உங்களோட கிளானோட மெம்பர் கிடையாது, சோ அதனால நான் உங்களுக்கு பிலாங் ஆக மாட்டேன். நான் இப்போ டெசலட் ஃபோர்ட்ரஸோட ஒரு வாரியர். நான் இங்க உங்களோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டை வந்துட்டு ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்றேன். பட் உங்களோட எந்த ஒரு பர்சனல் கான்வர்சேஷன் வச்சுக்கவும் எனக்கு வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் ஆகுது. அப்படிங்கிறப்ப அந்த ஃபோர்ட்ரஸ் மாஸ்டர் வந்துட்டு, லைட்னிங் ஜீனியஸ் யங் இயான்ஷின், எனக்கு வந்துட்டு உன்னோட ஸ்பிரிட் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த தாத்தா இருந்துட்டு ஒரு சக்சஸர் அப்படின்னு கூட்டிட்டு வந்தா இல்லையா, அந்த பையன் இருந்துட்டு, இதை என்னால அக்னாலேஜ் எல்லாம் பண்ணிக்க முடியாது. ஏன் நான் பண்ணணும்? இவன மாதிரி ஒரு அர்த்தம் என்னோட தாத்தாவோட டைரக்ட் வம்சாவளியா? அது மட்டும் இல்ல, ஒரு ஃபார்மர் டிவைன் ஸ்வாட் ஸ்குவாட் கேப்டன் கிட்ட எப்படி ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இப்படி பேசலாம்? அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு, இவன் கம்ப்ளீட்டா இந்த டெசலட் ஃபோர்ட்ரஸோட மாஸ்டரோட பிரசன்ஸ்க்கு முன்னாடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டான் போல. அப்படின்னு நினைச்சிட்டு, உன்னோட அக்னாலேஜ்மெண்ட் எனக்கு தேவையே கிடையாது. பிசைட்ஸ் நான் ஒன்னும் டெசலட் ஃபோர்ட்ரஸோட மார்க்லான சேர்ந்தவே கிடையாது. நான் ரேடியன்ட் டீமன் ஸ்குவாடோட லைட்னிங் ஜீனியஸ், அவ்வளவுதான். அப்படிங்கிறப்ப அந்த பையன் வந்துட்டு, ஹவு டேர் யூ, ப்ளீஸ் இவன் கூட ஒரு டூவல்ல சண்டை போறதுக்கு என்ன அலோவ் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம ரிலேட்டிவா இருக்கிற இவன் ஒருத்தையில் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, இதை ஒத்துக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது. பட் இதுல ஜெயிச்சா ஏதாச்சும் ஒரு ரெக்வஸ்ட் வந்துட்டு நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க அப்படின்னா நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஹவவர் என்னோட ஒர்த்தை வந்துட்டு உங்களோட கிளானுக்கு ப்ரூவ் பண்ண அப்படின்னு சொல்லி எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அப்படிங்கிறப்ப அந்த பையன் கோவப்படுறப்ப அவன் இடுப்புல ஹீரோ பார்த்துட்டு, கான்ட்லன்ஸா அப்படின்னா மா கிளானோட ஃபிஸ்டோ இல்ல பாம் ஸ்ட்ரைக்கோ இருந்துட்டு இவன் லேர்ன் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அப்படின்னு நினைக்க அந்த ஃபோர்ட்ரஸ் மாஸ்டர் பேசினது போதும். இயான் ஜாக் இருந்துட்டு என்னோட ஒரு ஓல்டு டைம் ஃப்ரெண்டு, என் கூட நிறைய இடத்துக்கு வந்துட்டு ஜேர்னி பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இந்த லைட்னிங் ஜீனியஸ் இருந்துட்டு ஒரு ப்ராமிசிங்கான சபார்டினேட். உங்களுக்குள்ள பிரச்சனை வரது வந்துட்டு ஒரு டஃப்பான ஸ்பாட்ல என்ன போட்டுரும் இல்லையா, அதனால ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டாவே இதை வந்துட்டு நம்ம செட் டவுல் பண்ணிடலாம். டூவல் பண்ணுங்க, உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பெட் பண்ணுங்க. லைட்னிங் ஜீனியஸ், இதுல உனக்கு பெருசா எந்த ஒரு பெனிஃபிட் கிடைக்காதுன்னு தெரியும். இயான் ஜாக்கோட ஒரு ஃப்ரெண்டா இந்த டூவல்ல எந்த அவுட்கம் வந்தாலும் சரி, நான் வந்துட்டு உனக்கு ஒரு ரெக்வஸ்ட்டை வந்துட்டு நிறைவேற்றி தரேன். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, அந்த ஒரு விஷயம் கூடயா அப்படின்னு கேட்கிறான். அதாவது மறைமுகமா அந்த வேர்ல்டு ட்ரீயோட ஃப்ரூட்டை தான் கேட்கிறான். அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு, அது வந்துட்டு இப்போதைக்கு பாசிபிள் கிடையாது. அதே ரெக்வஸ்ட்டை இயான் ஜாக் கேட்டா கூட என்னால அதை பண்ணி தர முடியாது. ஏன்னா டிவைன் ஸ்வாட் ஸ்குவாட் கேப்டனா இருந்ததுக்கு ஆல்ரெடி அவனோட ரிவார்டை வந்துட்டு அவன் ரிசீவ் பண்ணிட்டான். ஆல்தோ என்னால என்னோட வைட்டல் எனர்ஜி டெக்னிக்கை வந்துட்டு உனக்கு சொல்லி தர முடியும். அப்படிங்கிறப்ப அந்த பையன் இருந்துட்டு, இவங்க மார்ஷியல் ஆர்ட்ஸை டீச் பண்ண போறாங்களா? இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படிங்கிற ஃபோர்ட்ரஸ் மாஸ்டர் கிட்ட இருந்து கத்துக்க போறானா, எனக்குமே அதை கத்துக்கணும் அப்படின்னு ஆர்வமா இருக்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு, இவன் தாத்தாவோட ஆசையை வந்துட்டு ஃபாலோ பண்ணாம மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்க ரெக்வஸ்ட் பண்ணுவான் போலயே. இந்த மாதிரி ஒரு ரெண்டு மைண்டா இருக்கிறவன் என்னோட அம்மாவோட கிளானுக்கு வந்துட்டு சக்சஸரா மாற போறானா, அதை விடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு நான் இதை பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு, ஃபோர்ட்ரஸ் மாஸ்டர் இருந்து, இந்த இடம் முழுக்க இப்ப உங்களுக்கு தான், சோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கோங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு, எனக்கு இப்ப இந்த ரேடியன்ட் டீமன் ஸ்குவாடே இருந்துட்டு போதுமானதா இருக்கு, சோ எனக்கு எங்க அம்மாவோட மார்க்லான் இருந்துட்டு தேவையே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு பிரிங் இட் ஆன். அப்படிங்கிறப்ப ரொம்ப திமிருதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கான்ட்லாண்ட்டை போட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு வந்துட்டு இருக்கான். ஆனா ஹீரோ வந்துட்டு அவனோட ஒரு கையை வச்சு அவன் வந்துட்டு பேரி பண்ணி பின்னாடி வந்துட்டு தள்ளி விட்டாரான். ஆனா மறுபடியும் அவன் அட்டாக் பண்ண வரப்ப ஹீரோ வந்துட்டு உண்மையிலுமே ஒரு நல்ல எலிக்சர்ஸை வந்துட்டு கன்சியூம் பண்ணிருக்கான் போல. என்னை விட இவங்கிட்ட நிறைய எனர்ஜி வந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ லிமிட் ரிலீசிங் டெக்னிக்கை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு அவனோட எல்லா அட்டாக்குமே அவனோட கையை மட்டுமே வச்சு தடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பையன் வந்துட்டு, எதுக்காக நீ உன்னோட ஸ்வாட இருந்துட்டு வெளியே எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு,
வந்துட்டு என்னோட ஃபிஸ்ட் ஸ்ட்ரைக் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அதனால தான் கையிலேயே சண்டை போடலான்னு இருக்கேன் அப்படிங்கிறப்ப, நீ ஓவரா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வேகத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் அட்டாக் பண்றதுக்கு வந்துட்டு வரான். ஆனா ஹீரோ வந்துட்டு ஈஸியா அத வந்துட்டு தடுத்துட்டு எதுவுமே ஆகாத மாரி கேஷுவலா பின்னாடி வந்துட்டு போயிட்டு நிக்கிறான். நான் வந்துட்டு இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிஸ்ட் ஸ்ட்ரைக் டெக்னிக்க வந்துட்டு யோசிச்சு வச்சிருக்கேன். இன்னும் 10 கவுண்ட்ல இந்த விஷயத்த வந்துட்டு நான் முடிவுக்கு கொண்டு வந்துருவேன். அப்படிங்கிறப்ப ஹீரோட தாத்தா வந்துட்டு 10 மூவ்ஸ்ல இந்த விஷயத்த வந்துட்டு முடிச்சிருவானா? அவன் டேலண்டட்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் ஸ்டில் அப்படிங்கிறப்ப மார்ஜின் இருந்துட்டு இல்ல அவன் 10 மூவ்ல முடிப்பேன் அப்படின்னு சொல்லல இந்த ஃபைட்ட. இன்ஸ்டெட் இன்னும் ஒரு 10 செகண்ட்லயே அவன் ஒரு புது மார்ஷியல் ஆர்ட்ஸே கிரியேட் பண்ண போறான் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு இப்ப அந்த பையன் கூட சண்டை போடுறான் இல்லையா? அவனோட மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்க வச்சு ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ வந்துட்டு இவன் கிரியேட் பண்ண போறான். அப்ப இந்த பையன் இருந்துட்டு 10 மூவ்ஸ பத்தி நீ பேசிட்டு இருக்க அப்படின்னா, அந்த 10 மூவ்ஸ்ல என்னோட ஃபுல் பவர்ல உன்கிட்ட நான் சண்டை போடுவேன். இதுதான் ஃபியூஷன் ஃபிஸ்ட் ஸ்ட்ரைக். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு தட்ஸ் குட். நான் சொன்னத கேட்டு பயங்கரமா கோவப்பட்டு தடுமாறாம ரொம்ப காமா இருந்துட்டு இத ஹேண்டில் பண்ணானே. அடிஷனலி இவனோட கோர் எனர்ஜில இருந்து வர வேவ்ஸ வந்துட்டு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இந்த உலகமே ரெஸ்பெக்ட் பண்ற என்னோட தாத்தா கிட்ட இருந்து இவன் எந்த ஒரு விஷயத்தையும் கத்துக்கல போலயே அப்படின்னு நினைக்க அந்த பையன் வந்துட்டு ஆல்தோ நீ வந்துட்டு இப்ப ஃபிஸ்ட் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ண போற அப்படின்னா அதுக்கு பதிலா பாம் ஸ்ட்ரைக்கை வந்துட்டு உனக்கு ஆசை இருந்தா யூஸ் பண்ண அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு உன்னோட அட்வைஸ் தேவையில்லை, உன்னோட பெஸ்ட்டை வந்துட்டு நீ பண்ணு, எனக்கு வந்துட்டு பிளென்டி ஆஃப் திக்ஸை வந்துட்டு நீ காமிப்ப அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு பயங்கர வேகத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஃபியூஷன் ஃபிஸ்ட் ஸ்ட்ரைக் வச்சு அட்டாக் பண்றதுக்கு வரான். அப்ப ஹீரோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி ரொட்டேட் பண்ணி அட்டாக் பண்ணுவான்ல, அதோட பேர் வந்துட்டு எனர்ஜி அக்குமுலேஷன் டிஸ்சார்ஜ். அதை யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி அவனை வந்துட்டு அட்டாக் பண்றான். சோ ரொட்டேஷன் பண்றதுனால உங்களுக்கு தெரியும் எப்பவுமே ஃபோர்ஸ் வந்துட்டு அதிகமா தான் இருக்கும். அதனால என்ன மாதிரியான ஸ்ட்ரென்த் வந்துட்டு உனக்கு இருக்கு அப்படின்னு அந்த பையன் வந்துட்டு நினைக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட மொபிலிட்டி ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி வேகமா பக்கத்துல வரான். அப்ப கேப்டன் மேஜின் இருந்துட்டு இந்த லைட்னிங் ஜீனியஸ் இருந்து அவன் எந்த அளவுக்கு எனர்ஜி வந்துட்டு இழக்கிறானோ அதை விட அதிகப்படியான எனர்ஜி வந்துட்டு ரொட்டேட் பண்றது மூலியமா அக்குமுலேட் பண்ணிடுறான். அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அக்குமுலேட்டட் எனர்ஜி செகண்ட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பையனை வந்துட்டு அடிக்கிறப்ப அவனால ப்ராப்பரா அதை வந்துட்டு பிளாக் கூட பண்ண முடியல. இப்ப ஹீரோ வந்துட்டு ரெண்டாவதா பண்ண அட்டாக் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி ஜஸ்ட் நோ இப்பதான் அந்த பையன் பண்ண அந்த ஃபியூஷன் ஃபிஸ்ட் ஸ்ட்ரைக் அதுல இருந்து இன்ஃபர்மேஷனை வந்துட்டு எடுத்து இந்த ஸ்ட்ரைக்கை வந்துட்டு பண்ணிருக்கான். கேப்டன் மார்ஜின் வந்துட்டு அதை யோசிச்சுட்டு நான் நினைச்சதை விட வந்துட்டு அதிகமான வேகத்துல வந்துட்டு ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டே வரானே அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த சண்டை போற பையன் வந்துட்டு அந்த சைடு அவர் தாத்தாலாம் வந்துட்டு டிசப்பாயின்மெண்டோட பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பாகி சண்டை போறதுக்கு போறான். ஹீரோ வந்துட்டு குட், இன்னும் எனக்கு நிறைய விஷயங்களை காமி, உன்னால இன்னும் நிறைய விஷயம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறப்ப நீ ரொம்பவே ரொம்பவே திமிரா வந்துட்டு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஸ்ட்டை வச்சு அட்டாக் பண்றான். நிறைய வேகத்துல நிறைய கைகள் மாதிரி ஹீரோ வந்துட்டு அட்டாக் பண்றப்ப ஹீரோ வந்துட்டு அக்குமுலேட்டட் எனர்ஜி தேர்ட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையும் அட்டாக் பண்ணிட்டு அவனோட தோள்பட்டைக்கிட்டயும் அட்டாக் பண்ண போறான். அதுக்கப்புறம் பாம் ஸ்ட்ரைக்கை வந்துட்டு யூஸ் பண்ண போறான். அதுவும் ரொம்ப பக்கத்துல வந்துட்டு போயிட்டு பாம் ஸ்ட்ரைக்கா எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ வந்துட்டு அக்குமுலேட்டட் எனர்ஜி ஃபோர்த் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாம் டெக்னிக்கை வச்சு அவனை அடிச்சு அங்க இருந்து பின்னாடி தூக்கி வீசிறான். அதுக்கப்புறமும் அவன் இருந்துட்டு பயங்கரமா இருமிக்கிட்டு எந்திரிக்கலான்னு பாக்குறான். பட் ஹீரோக்கு வந்துட்டு எந்த ஒரு டேமேஜுமே ஏற்படல. சோ அவனுக்கே தெரியும் எந்திரிச்சாலும் ஹீரோவை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கேப்டன் மார்ஜனும் சரி அவனோட தாத்தாவும் சரி ரெண்டு பேருமே இந்த ஃபைட் வந்துட்டு எவ்வளவு தூரம் போகுதோ அந்த அளவுக்கு இவனுமே ஸ்ட்ராங் ஆயிட்டே போயிட்டு இருக்கான். என்னால் நம்பவே முடியல இவ்வளவு கம்மியான நேரத்துல ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸே இவன் கிரியேட் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு. அப்படின்னு நினைக்க ஹீரோ வந்துட்டு ஃபைனலி ஃபேம்டு அல்டிமேட் டெக்னிக்கை வந்துட்டு ஒரு மார்ஷியல் ஆர்ட்டா என்னால கிரியேட் பண்ண முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிறப்ப அப்ப அந்த ஃபோர்ட்ரஸ் மாஸ்டர் வந்துட்டு உண்மையுமே இது ஒரு நல்ல ஃபைட் தான், ஒருத்தவங்க மார்ஷியல் ஆர்ட் கிரியேட் பண்றதே நான் பாப்பேன் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு ஒரு எம்பரசிங்கா இருக்கு, உங்களோட டைமை வந்துட்டு நான் வேஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஃபோர்ட்ரஸ் மாஸ்டர் வந்துட்டு நாட் அட் ஆல், நீ வந்துட்டு ரொம்ப ஹம்பிளா இருக்க, சரி உன்னோட புது டெக்னிக்கான பேரை வந்துட்டு நீ டிசைட் பண்ணிட்டியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதை நான் இன்ஃபினைட் பிளாசம் ஃபிஸ்ட் ஸ்ட்ரைக் அப்படின்னு கூப்பிட போறேன் அப்படிங்கிறப்ப அவங்க வந்துட்டு முடிவே இல்லாம ப்ளூம் ஆகுற ஒரு ஃபிஸ்ட் ஸ்ட்ரைக் டெக்னிக்கா நல்ல ஒரு பர்ஃபெக்டான நேம் அப்படிங்கிறப்ப மேஜினும் இருந்துட்டு கிரேட் ஒர்க், அதுக்கப்புறம் கன்கிராச்சுலேஷன், நீ வந்துட்டு ஒரு இன்கிரெடிபிளான மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதோட ஃப்ரேம் ஒர்க்கை மட்டும் தான் என்னால இப்போதைக்கு உருவாக்க முடிஞ்சிருக்கு, இருக்கிற மூவ்ஸ்ல எனக்கு இன்னும் சாட்டிஸ்பாக்சன் வந்துட்டு இல்ல. அடிஷனலி நான் பாம் ஸ்ட்ரைக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றப்போ நான் கம்ப்ளீட்டா என்னோட ரேடியன்ட் டீமன் ஆர்ட்ஸ்ல தான் ரிலேயாவே இருக்கேன் அப்படிங்கிறப்ப மேஜின் ஈவன் இந்த அட்டாக்க கூட நம்ம ரேடியன்ட் டீமன் ஸ்குவாட்ல இருக்கிற நிறைய வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கவங்களால தாங்கிக்கவே முடியாது. நான் வந்துட்டு எப்பவுமே சர்ப்ரைஸ் ஆகக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி வேகத்துல நீ வந்துட்டு க்ரோ ஆகிறத பாக்குறப்ப என்ன சர்ப்ரைஸ் ஆகாம இருக்க முடியல அப்படிங்கிறப்ப ஹீரோக்கு இது தெரியும் இந்த டைம் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ட்டு. சோ அதனால நான் ஒன்னும் போதுமான அளவு வேகத்துல வந்துட்டு ஸ்ட்ராங்கா மாறல அப்படிங்கிறப்ப ஹீரோட தாத்தா வந்துட்டு நான் வந்துட்டு உன்னோட மன்னிப்பை வந்துட்டு பெறணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறப்பவே அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கு தான். இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.